வணக்கம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி கலைப்பு உறுதிதான் என்று தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா கூட்டணி வெற்றியடையுமா தோல்வியடையுமா இங்கு கணக்கு கிடையாது. காரணம், மெஜாரிட்டியின் அடிப்படையில் அனைத்து தொகுதிகளிலும் 400 தொகுதிகளுக்கு மேலாக பாஜக வென்றுவிடும். கடந்த 2019ஆம் ஆண்டிலேயே 350 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்து கூட்டணி ஆதரவுகளுடன் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. இந்த முறை 400 தொகுதிகளுக்கு மேலாக தனித்து பாஜக மட்டுமே வெற்றியடையும் என்று அமித்ஷா, மோடி போன்றவர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தளவிற்கு பாஜக பெரும்பான்மையை நிரூபிக்க தவறினாலும் கூட திமுக செய்த ஊழல் பட்டியல்கள் அனைத்தும் அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே ஆளுநர் ரவி அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ரவி அவர்களிடம் கொடுத்த அனைத்து ஆதாரத்தின் அடிப்படையிலும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவை சார்ந்த 14 அமைச்சர்களும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக திமுகவின் ஆட்சி கவிழ்வது கூட உறுதியாகிவிடும் என்ற செய்தியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார். வெற்றி அடைந்தால் மட்டும்தான், அதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா கூட்டணி வெற்றியடைந்தால் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மாற்றப்படும். இல்லை என்றால் கூண்டோடு கைது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதை நாம் ஆணித்தரமாக கூறலாம். பொறுத்தது போதும். திமுகவினர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் வட மாநிலங்களில் பாதிப்பை தான் உண்டாக்கியிருக்கிறது. சனாதன பிரச்சனை, அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் தலையாய கடமையாக இருந்திருக்கிறார். இதனாலே கூட்டணி அமைத்த அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி இருக்கிறார்கள். மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி இதற்குத்தான் ஆரம்ப காலகட்டத்திலே கூறினார், திமுக இந்தியா கூட்டணியுடன் இணைக்க வேண்டாம், நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதை பெரிதிப்படுத்தாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் மீண்டும் சனாதன பிரச்சனையை பேசியதன் காரணமாகத்தான் தற்பொழுது வரை இந்தியா கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தோல்வியை தழுவிவிட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்வது உறுதியாகிவிடும். முதல்வர் ஸ்டாலின் உட்பட திமுகவின் 14 அமைச்சர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஆட்சி கவிழும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டு வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.